இல்லை உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற ஃபோனில் உலகத்தையே பார்க்குறோம். ஆனால் அன்னைக்கு எங்கள் பொன்னங்குறிச்சியில் அந்த சின்ன பெட்டியில் வர்ற அந்த காட்சியை பார்க்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே, அதுதாங்க உண்மையான தவமே. அன்னைக்கு மொத்தத்தில் எங்கள் ஊரில் ஒரு 3 டிவி தான் இருக்குங்க. அங்கே தான் நாங்கள் எல்லாருமே மொத்தமாக கூடி நின்றுக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த 19 கிட்ஸோட பொற்காலத்தை பற்றி தான். மொத்தத்திலே எங்கள் ஊரில் 3 டிவி தாங்க. ஒன்று எங்கள் வீட்டில், இன்னொன்று எங்கள் பக்கத்து வீட்டில் பேச்சு மாச்சின்னு சொல்லி ஒரு ஆச்சி வீட்டில், அப்புறம் இன்னொரு டிவி வந்து ரோட்டுக்கு தென்பகுதியில் கொங்கலாக்குறிச்சி ஆச்சின்னு சொல்லி ஒரு ஆச்சி. அந்த வீட்டில் மொத்தமே 3 வீட்டில் தாங்க அந்த டிவி. அந்த டிவியை பார்க்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே, அது வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. அதுலேயும் இந்த ஆண்டனா டிவி இருக்கே, சின்னதாக ஒரு காற்றடிச்சா போதும் படம் நின்று போயிடும். அன்றைக்கி உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த ஆண்டனா கிடந்து திருப்பி கிடப்போம். முன்னால் இருந்து வீட்டுக்கு முன்னாடி இருந்து கற்றுட்டு கிடப்பான். இல்லை திருப்பி 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 ஓடி பண்ணுவான். அங்கேருந்து திருக்குவான். இல்லை படம் வந்துட்டு நிப்பாட்டு பண்ணுவான். ஆனால் அதுக்குள்ளேயும் அவன் கையை எடுக்கவும் படம் போயிடும். நாங்கள் இன்றைக்கி காஷ்மீரில் நின்று செய்கிற போகிற விட அந்த ஆண்டனா கூட நாங்கள் பண்ண போகிறருக்க அது பெரிய அக்கா போருங்க. வெள்ளிக்கிழமை கரெக்டாக 7:30 மணி ஆகிட்டனாலே போதும். அதாவது ஊரில் உள்ள எல்லா பசங்களும் இந்த 3 வீட்டு முன்னாடி தான் போய் நிற்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை அந்த மியூசிக்கோட ஒளியும்னு ஆரம்பிக்கும் பாருங்க, அந்த ஒளியும் தான். ஒரு அரை மணி நேரத்துக்காக நாங்கள் செஞ்ச தவறுக்க அதை வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. சின்ன திரையில் பிடிச்ச ஹீரோவோட அந்த பாட்டு வர்றது இருக்க, அது ரொம்ப பெரிய சந்தோஷங்க. அதாவது முந்தி அடிச்சுக்கிட்டு அந்த வீட்டு திண்ணையில் ஒருத்தன் மேலே ஒருத்தன் உட்காந்து, ஒருத்தன் காலில் ஒருத்தன் உட்காந்து, அதாவது அந்த அரை மணி நேரம் அப்படியே சிலையாக உட்காந்து பார்ப்போம் பாருங்க. அந்த சுகம் வந்து இன்றைக்கி நம்ம ஐஎம்எக்ஸ் தேட்டரில் படம் பார்த்தா கூட அந்த சுகம் உங்களுக்கு கிடைக்காதுங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே வீட்டில் ஸ்க்ரீனை போட்டு நான் உள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சிருவாங்க. அதில் எங்கள் தாத்தா ஒரு ஆள் தாங்க. எங்கள் தாத்தா பண்ணுற போடுறதுக்கு அவர் பெரிய அக்கா பூரியா. அவர் என்ன பண்ணுவார்னா, யாரையுமே பசங்களை உள்ளே அலோட் பண்ணவே விட முடியாதுயா. ஆனால் எனக்கு என்னென்னா, எல்லாத்தையும் கூட்டு வச்சு படம் பார்க்கணும், நம்மளும் அந்த பசங்களோட உட்காந்து அந்த அரை மணி நேரம் ஒளி பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் எங்கள் தாத்தா ஸ்க்ரீனை போட்டு மறைச்சி வச்சுருவார். நான் என்ன பண்ணுவேன், சரிட்டு இவர் மறைச்சி வச்சு காணான்னு சொல்லி டிவி ஆஃப் பண்ணி வச்சுருவார். நானும் சரிட்டு இவர் மறைச்சி வச்சுட்டாரே, நம்ம பக்கத்தில் போய் பக்கத்து வீட்டில் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் மெதுவாக வீட்டு வழியே பின்னாடி ஓடி வந்து வெளியே போயிடுவேன். எங்கே போகிற அப்படின்னு கேட்பாரு. தாத்தா அந்த தெருக்கு தான் போகிறேன், வேற எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி போய் நின்றுவேன். என்ன காரணம்னா, பசங்க வந்து கிடந்து கத்திட்டு கிடப்பானுவோ, இல்லைன்னா என்ன பண்ண தெரியுமா, குசு விட்டு ஓடிவானுங்க. அந்த குசு நான் தாங்க முடியாது. அதுக்காண்டி எங்கள் தாத்தா எல்லாத்தையும் விரட்டி விட்டுருவாரு. போக மற்ற வீட்டில் என்ன நடக்கும்னா, கிடந்து பிள்ளை வந்து சத்தம் போடுவானுவா, கத்திட்டு கிடப்பான்னு சொல்லிட்டு அவங்க கதவை சாத்திடுவாங்க. எல்லாம் வீட்டில் ஸ்க்ரீனை போட்டு வச்சுருவாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி சில வீட்டில் அந்த சேனல் இருக்குல்ல, அந்த சேனல் ஓட்ட வழியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போங்க. அந்த சுகம் இருக்க உண்மையிலே இன்றைக்கி நம்ம போய் எவ்வளோ தேட்டரில் போய் படம் பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து அமேசான் ப்ரைமில் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், அந்த சுகம் என்றைக்குமே கிடைக்காதுங்க. அது ஒரு தனி சுகம். என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த வெள்ளிக்கிழமைக்கு முதல்ல புக்கிங் நடக்கும். என்ன பண்ணணும்னா, அந்த ஆச்சிக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும், பம்பில் தண்ணி அடிக்கணும். நம்ம வீட்லேயும் இந்த கூத்து நடக்கும். என்னன்னா, எங்கள் ஆச்சி வந்து, இல்லை நாளைக்கு ஒளியும் போடும்ல, அன்னைக்கு வீட்டுக்கு வா, வீட்டில் வந்து தண்ணி அடிச்சு கொடு அப்படின்னு குடத்தை வச்சு தண்ணி அடிச்சுடுவோம். எங்கள் வீட்டில் பம்பு வேறு உண்டு. அந்த தண்ணி அடித்து கொடுக்கணும். இல்லை அங்கே அந்த மற்ற ஆச்சி வீட்டிலலாம் ஏதாவது வேலை பார்த்து நம்ம முன்னக்கூட்டி சீட்டை புக் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அவங்கள பார்க்க விடுவாங்க, இல்லைனா அதுவும் பார்க்க விட மாட்டாங்க. இன்றைக்கி நமக்கு அரை மணி நேரத்தோட வேல்யூ என்னன்னு தெரியாது. ஏன்னா நம்ம யூடியூப்பில் உட்காந்து ஷார்ட்ஸ் பார்க்கோம், இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ஷார்ட்ஸ் பார்க்கோம். ஆனால் அன்னைக்கு அந்த அரை மணி நேரம் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க. உண்மையிலே 19 கிட்ஸோட வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஒளியும் அதெல்லாம் உண்மையிலே மறக்க முடியாதுங்க. என்ன ஆச்சுன்னா, நமக்கு வசதி கூடி போச்சு. இப்போ பாருங்களேன், ஒரு வீட்லேயே நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணும் அல்லது ஒரு மேட்ச் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் 5 ஃபோன் இருக்கும், டிவி இருக்கும். ஆனால் 5 பேரும் 5 ஃபோனில் உட்காந்து டிவி நம்ம கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாய்ப்புகள் வந்து நம்மளை தனிமைப்படுத்திட்டுங்க, நம்மளை யாரையுமே சேர விடாமல் பண்ணிட்டு, நம்ம இப்போ ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 ஃப்ரெண்ட்ஸுமே 5 மொபைலை வச்சு ஒரே இடத்துல உட்காந்து மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே பாருங்களேன். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. ஆனால் 19 கிட்ஸோட காலத்தில் ஊரில் ஒரு பஞ்சாயத்து டிவி இருக்கும். அந்த பஞ்சாயத்து டிவியில் போய் நம்ம உட்காந்துக்கிட்டு இருப்போம். அல்லது இந்த வீட்டில் நான் பொன்னங்குறிச்சி சொன்ன மாதிரி பொன்னங்குறிச்சியில் 3 டிவி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி டிவிகளை போய் பார்க்க நம்ம அந்த தெருவா உட்காந்து அந்த வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு இருப்போம். இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையிலேயே வாழ்க்கையில் வந்து 19 கிட்ஸோட வாழ்க்கை மாதிரி யாருமே வாழ்ந்துருக்க மாட்டேங்க. நம்ம நிறைய சந்தோஷங்களை தொலைச்சிட்டோங்க. இதே மாதிரி 19 கிட்ஸோட உங்களோட வாழ்க்கையில் எதுவும் நினைவுகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. முயற்சி உங்கள் ரத்தத்தில், வெற்றி உங்கள் காலடியில். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நெல்லை பிரபாவின் தர்பார். கலக்குங்க.